ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரஷ்வன் டெய்லரிங். இன்றைக்கி நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இப்போ நம்ம கஸ்டமருக்கு ப்ளவுஸ் தைச்சி தருவோம் இல்லையா. கஸ்டமர் வந்து அளவு ப்ளவுஸ் கொடுப்பாங்க. அளவு ப்ளவுஸ் கொடுத்துட்டு அந்த அளவு ப்ளவுஸில் கொக்கி இருக்கும். அதேமாரி நம்ம கொக்கி தைச்சி கொடுப்போம்ல. நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணுறோம்னா, இந்த வி ஷேப்பில் கொக்கி அடிச்சிடுறோம். கொக்கி மாட்டுறது இந்த வி ஷேப்பில் நம்ம அடித்தோடனே கஸ்டமர் கொடுத்த ப்ளவுஸில் வந்து இதேமாரி த்ரெட்டால் கொக்கி மாட்டுறது தைச்சிருப்பாங்க. நம்ம இந்த வி ஷேப்பில் அவங்களுக்கு அடித்து கொடுக்கறது வந்து தப்பு கிடையாது. நமக்கு கன்வென்ட்டாக ஈஸியாக வேலை முடியுதுன்னு அடித்து கொடுத்துட்றோம். இருந்தாலும் அவங்கள்ட்ட நம்ம இன்ஃபார்ம் பண்ணிடணும். இதேமாரி நாங்கள் வந்து வி ஷேப்பில் கொக்கி அடிச்சிருக்கோம்க்கா, இங்கே தான் கொக்கி மாட்டணும் அப்படின்ட்டு. ஏன் நான் இதேமாரி சொல்கிறேன்னா, எனக்கு நடந்த ஒரு இன்சிடெண்ட் என்னன்னா, இப்போ கஸ்டமருக்கு நான் ப்ளவுஸ் தைச்சி கொடுத்துட்டேன். இதேமாரி கொக்கி தைச்சி கொடுத்துட்டேன். அவங்க எனக்கு வந்து கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி, பாப்பா நீ கொக்கி தைக்க மறந்துட்டடா, கொக்கி மாட்டுறது தைக்க மறந்துட்டேன், நான் ஊக்கு போட்டு போகிறேன் அப்படின்னாங்க. எனக்கு ஷாக் ஆகிடுச்சு. என்னடா நம்ம தைச்சி தானே கொடுத்தோம் அப்படின்னு. இல்லைக்கா நான் தைச்சி கொடுத்துருக்கேன் அப்படின்னா. இல்லைடாம்மா நான் ஊக்கு தான் போட்டுட்டு போகிறேன்னாங்க. அதுக்கப்புறம் தான் நான் அவங்க ப்ளவுஸ் எடுத்து பார்த்தேன். அளவு ப்ளவுஸ் எடுத்து என்கிட்ட தான் இருந்துச்சு. 3 ப்ளவுஸ் கொடுத்துருந்தாங்க. அக்கா இதேமாரி வி ஷேப்பில் தைச்சிருப்பேன், அங்கே தான்க்கா மாட்டணும் அப்படின்னு. அப்படியாடா அம்மான்னு கேட்குறாங்க. நமக்கு ஈஸியாக இருக்குன்னு தைச்சிட்டு நம்ம கஸ்டமரை கஷ்டப்படுத்தக்கூடாதுல்ல. அதனால் இதுக்கப்புறம் நம்ம தைச்சோன்னா அவங்கள்ட்ட இன்ஃபார்ம் பண்ணிடலான்னு எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள்.